நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், பெரும் பணக்காரர், பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி, 100 பில்லியன் டாலருக்கு அதிபதி என்றும், இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர் என்றும், உலகிலேயே 13வது பணக்காரர் என்றும் அறியப்படும் திரு முகேஷ் அம்பானி அவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று பார்ப்போம். இது வலைதளங்களில் வந்த ஜாதகம். அதனால் ஒரு வாரமாக இது உண்மை ஜாதகமா என்று ஆராய்ந்த பின்னரே இதை யூடியூப்பில் பதிவிடுகின்றேன். 19/4/1957 இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார். லக்கணம் துலாம், லக்கணத்தில் ராகு, 2இல் சனி, 3இல் சந்திரன், 7இல் சூரியன், கேது, புதன், சுக்கிரன், 8இல் செவ்வாய், 11இல் வியாழன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லப்பட்டாலும், அபூர்வமாக சில ஜாதகங்களில் சனியும் ராகுவும் பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துவிட்டால் பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி ஆகலாம் என்பதற்கு இந்த ஜாதகமே ஒரு உதாரணம். முதலில் லக்கண பாவகம். லக்னாதிபதி சுக்கிரன் 7இல் சூரியனால் அஸ்தமனம் செய்யப்பட்டாலும், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சுக்கிரன் வீடாகிய ரிஷபத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை ஆவதால் சுக்கிரன் இழந்த ஒளியை மீண்டும் பெறுகிறார். வியாழன் 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதும், சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய 4 கிரகங்களும் வலிமை அடைகின்றன. சூரியன் உச்ச வீட்டில் இருக்கின்றார். லக்கண புள்ளி அமைந்த நட்சத்திரநாதன் வியாழன் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் உச்சனுடைய வீட்டில் நட்பு நிலையில் இருக்கின்றார். லக்கணத்தில் ராகு இருந்து வீடு கொடுத்த சுக்கிரன் சூத்துவமாக உச்சனுடன் சேர்ந்திருப்பதாலும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் ராகு இருக்கின்றார். அதுபோக லக்கணத்தை 7இல் உள்ள 4 கிரகங்களும் பார்த்து லக்கணத்தை வலுப்படுத்துகின்றன. வியாழன் பார்த்த கிரகங்கள் 4 கிரகங்களும் வியாழன் பார்த்த கிரகங்கள் லக்கணத்தை பார்க்கின்றன. ஆக லக்கணம், லக்னாதிபதி, லக்கண புள்ளி என்ற நட்சத்திரம், நாதன் அனைவரும் நல்ல வலுவான நிலையில் உள்ளார்கள். இது முதலாவதாக பாயிண்ட். இரண்டாவதாக, 2ஆம் இடத்தில் துலா லக்கணத்திற்கு 4, 5 கூடிய லக்கண சுபர், அதாவது யோககாரகர் சனி 2இல் அமர்ந்து 2 கூடிய செவ்வாய் பார்வையில் இருக்கிறார். சனி என்ற நட்சத்திர சாரம் கேட்டை 2ஆம் பாதம். கேட்டைக்கு அதிபதியான புதன் துலா லக்கணத்திற்கு 9, 12 கூடிய யோகாதிபதி ஆகிறார். சனி நவாம்சத்திலும் மகரத்தில் ஆட்சியாக உள்ளார். ஆகவே சனி மிகுந்த வலிமையுடன் யோக பலன்களை, அதாவது பெரும் மனத்தை கொடுக்கக்கூடிய வகையில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி லக்கண சுபர் என்பதாலும், லக்கண சுபரின் நட்சத்திர சாரத்தில் இருப்பதாலும், இயற்கை சுபரின் பார்வையோ சேர்க்கையோ இல்லாவிட்டாலும் சனி யோக பலன்களையே கொடுப்பார் என்பதற்கு இந்த சாதகமே ஒரு எடுத்துக்காட்டாகும். அதுபோக 9 கூடிய புதன் உச்சனுடன் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார்.
11 கூடிய சூரியன் லக்கணத்து கேந்திரத்தில் உச்சமாக இருக்கிறார். 10 கூடிய சந்திரன் தொழிற்ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் வியாழனின் 5ஆம் பார்வையில் இருக்கிறார். வியாழன் வீட்டில் லக்னாதிபதி சுக்கிரனுடைய பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொலைத்தொடர்புத்துறை, மல்டிமீடியா பாகவத்தில் 10 கோடி சந்திரன் இருப்பதால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கு எம்டியாக இருக்கிறார். 4ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி தன் வீட்டுக்கு 11இல் அமர்ந்து தனது வீட்டையே 3ஆம் பார்வையாக பார்ப்பதை மேலும் வலு கூடுகிறது. ஏகப்பட்ட சொத்துக்கள், நிலவுலன்கள் அமைய காரணமாகிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வியாழன் பார்ப்பதால் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர் என்பதை இந்த ஜென்மத்தில் புண்ணியம் செய்வது என்பதால் இந்த ஜென்மத்தில் கோடீஸ்வரராக இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அதாவது 5ஆம் இடம் மிக சுகத்துவமாக இருக்கிறது. லக்கணப்பாவி அதாவது அவயோகர், லக்கணப்பாவி அவயோகர் வியாழன் 3 6 11இல் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். லக்கண பாவர்கள் 3 6 10 11இல் இருந்தால் கெடுதல்களை செய்யாமல் நன்மையை செய்யும் என்ற ஜோதிட விதிப்படி வியாழன் உள்ளார். 6 கிரகம் 6க்கு 6இல் மறைந்து இருப்பதும் யோக அமைப்பாகும். 7ஆம் இடத்தில் லக்னாதிபதி 9 11 கூடியவர்கள் இருப்பது கூட்டு தொழில், பல தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பாகும். கம்பெனி ஷேர்களை விற்றாலும் அதுவும் கூட்டு தொழில் போன்றதுதான். இப்படியாக அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படியாக உங்கள் ஜாதகத்திலும் எல்லா கிரகங்களும் இதுபோக சுபத்துவமாக இல்லாவிட்டாலும் கூட, அனுகூலமாக இல்லாவிட்டாலும் கூட 1-2 கிரகங்கள் அனுகூலமாக இருந்து லக்னாதிபதியும் வலுப்பெற்றவராயின் சில கோடிகளையாவது சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். குறிப்பாக 2 9 11ஆம் இடங்களும் அவற்றின் அதிபதிகளும் பலமாக இருந்தாலே நீங்களும் கோடீஸ்வரர் தான். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்தீர்களானால் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வீடியோ உடனடியாக வரும். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.